அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம பீரியட்ஸ் இஷ்யூன்னு டாக்டர்கிட்ட போகும்பொழுதே அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடலில் சுரக்கக்கூடிய பெண்களை இயக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்லேருந்து வரக்கூடிய சுரப்பிகள் தான் உடலை ஆரோக்கிய சீர்கேடு அடைய செய்யுது. அந்த சுரப்பிகளுடைய இம்பேலன்ஸ் தான் ஆரோக்கிய சீர்கேடு அடைய செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ ஹார்மோன்ஸை சீர் செய்யக்கூடிய, ஹார்மோன்களை சரி செய்யக்கூடிய உணவு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஹார்மோன் மண்டலத்துக்கும் நம்ம ஹார்மோன் சிஸ்டத்துக்கும் நம்மளுடைய நரம்பு சிஸ்டத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ நரம்பு மண்டலத்தையும் ஹார்மோன்ஸையும் தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோனுமே நரம்பு சத்துக்களை சார்ந்ததாகத்தான் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நரம்பு கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டோப்பமைன், செரட்டோனின், மெலட்டோனின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த நரம்பு கடத்திகள் மாதிரியே முக்கியமான ஒரு நரம்பு கடத்தி பார்த்திங்கன்னா காபா அப்படின்னு சொல்லக்கூடிய காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட். இது புதுசான ஒரு பேராக இருக்கும் நமக்கு. ஆனால் இந்த காபா நம்ம உடலில் பல விஷயங்களை செய்யுது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த காபா குறைபாடு நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இந்த காபாவோட குறைபாடு நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெடித்து வெளியே வர மாட்டேங்குது, கருமுட்டையோடைய வளர்ச்சியில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த காபாவோட குறைபாடு நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய உடலில் வீக்கங்கள் அதிகமாக இருக்குது, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த காபாவோட குறைபாடு நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கும் இந்த காபாவோடைய குறைபாடு ஒரு காரணமாக இருக்குது. அப்போது இந்த விஷயங்களெல்லாம் சரி செய்யும் பொழுது நம்ம உடலில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் கிடைக்கும். அப்போ இந்த காபா சரியான விதத்தில் நம்ம ரத்தத்தில் சுரந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் குறையும். அடுத்து நம்மளுடைய நரம்புகள் வலுவாகும், உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும், பீரியட்ஸ் கரெக்டாக ரெகுலராக மாதம் நடக்கும், குடலில் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துகள் முழுமையாக உறிஞ்சப்படும், அதனால் குடல் ஆரோக்கியம் மேம்படும், நரம்புகள் வலுவாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காபாலேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போது இத்தனை விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை, நரம்பு கடத்திய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி நம்ம ரத்தத்தில் உருவாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, க்ரீன் டீ இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை, அளவுக்கு அதிகமாக கிடையாது, ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் நம்ம டீ எடுத்துக்கும் பொழுது அதில் இருந்து எல்தியோனைன் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருள் நமக்கு கிடைக்குது. அது இந்த காபாவோட செக்ரீஷன், காமா அமினோ பியூட்டரிக் ஆசிடோடைய செக்ரீஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா குடைமிளகாய் சாலட். ஸோ இது எல்லாமே ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகள் தான். ஸோ குடைமிளகாயோடைய சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை அதுவே நம்ம துவையலாக அரைச்சி சாப்பிடலாம், இல்லைன்னா அதில் நம்ம பொரியல் மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைங்களா? ஸோ அது இந்த காபாவோட செக்ரீஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது.
அந்த காலத்தில் இருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து பாசிப்பயிறு உருண்டை பண்ணி சாப்பிடுவாங்க. பாசிப்பயிரை வந்து வேக வச்சு கருப்பட்டி போட்டு ஆட்டி ஏலக்காயெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. இதுவும் இந்த காபாவோட செக்ரீஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பு பீன்ஸ், நார்மலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய சுண்டலில் கருப்பு பீன்ஸ் ரெகுலராக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த காபாவோட செக்ரேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏலக்காய் இஞ்சி சேர்த்து அழகாக ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கருப்பட்டி போட்டு ரெகுலராக நம்ம குடிக்கும் பொழுது நல்ல தூக்கமும் வரும், உடலில் இருக்கக்கூடிய வீக்கமும் குறையும், பிபியும் கண்ட்ரோல் ஆகும், அதே சமயம் குடலுடைய ஆரோக்கியமும் மேம்படும், ஹார்மோன்ஸோட செக்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும். ஸோ காலையிலையோ இரவு பானமாகவோ இல்லை மாலை நேர பானமாகவோ ஏலக்காய் இஞ்சி பானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹார்மோன்ஸ் படிப்படியாக ரெகுலர் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக சிட்ரஸ் பழங்கள் டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க, இல்லை டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மீன் வகைகள் எடுத்துக்கோங்க, வால்நட், பாதாம், இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தும் பொழுது ஹார்மோன்ஸ் படிப்படியாக ரெகுலர் ஆகும். இதை தாண்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ½ an hour எக்ஸசைஸ் பண்ணினோம், வாக்கிங் போனோம் அப்படின்னு சொன்னாலே இந்த காபாவோட செக்ரீஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும். ஒரு 20 minutes மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த காபாவோட செக்ரீஷன் கிடைச்சிரும். ஸோ நரம்பு மண்டலம் ஹார்மோன் மண்டலத்தோடு தொடர்புடையது. நரம்பு மண்டலம் ஒழுங்காக இருந்தால், நரம்பு கடத்திகள் முழுமையாக செயல்பட்டால் ஹார்மோன் சுரப்பு சீராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த காபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எந்தெந்த உணவில் இருக்குங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை பயன்படுத்தும் பொழுது படிப்படியாக நம்ம ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக மருந்து மாத்திரைகளை நோக்கி போகிறத காட்டிலும் ஹார்மோன் மாத்திரைகள் நிரந்தர தீர்வாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த உணவு முறை மாற்றத்தை கொண்டு வாங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.